ஒரு பெண்மணி வழி தவறி போய் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிடுறாங்க. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க வழி தவறி போன காட்டுக்குள்ள 2 பாதையா பிரியுது. அந்த பாதை பிரியிற இடத்துல ஒரு பெரிய ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இது தடை செய்யப்பட்ட பகுதி, இதுக்குள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் அவங்களுக்கு வேற வழி இல்லாம அந்த வழியா அவங்க போறாங்க. அந்த பாதையில போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டின உடனே அங்க ஒரு 4 பெண்மணிகள் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஆத்தங்கரை மாதிரி இருக்கு, அங்க குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணிகள், எதுக்காக நீ உள்ள வந்த, உன்னை யாரு உள்ள அலோவ் பண்ணாங்க, இதுதான் தடை செய்யப்பட்ட பகுதியாச்சு, எப்படி உன்னால உள்ள வர முடிஞ்சது, நீ உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரியல, நான் எப்படின்னு தெரியல, நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ வெளியே போறதுக்கு வழி சொல்றோம், ஆனா நீ எங்களை இங்க பார்த்ததாகவோ நாங்க வழி சொன்னதாகவோ உனக்கு ஒரு பொருள் வந்து நாங்க பரிசீலிக்கலான் இருக்கோம், அந்த பொருளை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா கூட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை மீறியும் நீ சொன்ன அப்படின்னா உன்னோட தலை 2ஆ பொளந்து நீ இறந்து போயிருவ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி சரி அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட அவங்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்களும் வழி சொல்லிடுறாங்க. அந்த பெண்மணி வீட்டை வந்து சேர்றதுக்கே நள்ளிரவு ஆயிருது. வீட்டுல இருக்கிற எல்லாருமே பதட்டப்பட்டு, இவ்வளவு நேரம் எங்க போனேன், எங்க தான் போனேன்னு சொல்லு, இது யாரு கொடுத்தா அப்படி இப்படின்னு எல்லாமே கேட்டுட்டே இருக்காங்க. தொடர்ந்து அந்த பொண்ணை வந்து வற்புறுத்தி, அவங்க சொல்ல முடியாத ஒரு கட்டத்துல இருக்காங்க அப்படிங்கறத கூட யாருமே புரிஞ்சுக்காம தொடர்ந்து வற்புறுத்தி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அந்த பெண்மணி வேற வழியே இல்லாம ஒரு கட்டத்துல சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, இதை சொன்னா என்னோட தலை வெடிச்சிடும், உங்களுக்கு பரவாயில்லையா, நான் இறந்து போனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை மீறியும் அவங்களால முடியாம இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த நிமிஷமே அவங்க தலை பொளந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.